ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் முட்டை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நோய்வாய்ப்படுவோம்ல, அதை தவிர்க்கிறதுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றா இருக்கு. இப்போ இருக்க காலகட்டத்தில் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஆரோக்கியமான உணவுகளை நம்ம கட்டாயமாக சாப்பிடணும். உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்மளோட அன்றாட உணவில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து சாப்பிடணும். சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டையில் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் அதிக அளவில் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு முழு முட்டையை சாப்பிட்றது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. சரி வாங்க, தினமும் ஒரே ஒரு முட்டை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். கண்களோட ஆரோக்கியத்துக்கு முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கண் சார்ந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் முட்டை அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முட்டையில் இருக்கக்கூடிய லுட்டின், ஜியாக்சாந்தின்லாம் வயது காரணமாக ஏற்படுள்ள அந்த குருட்டுத்தன்மை, மாக்குலார் சிதைவை தடுக்க உதவுது. முட்டையில் இருக்கக்கூடிய மற்ற விட்டமின்களும் கண் பார்வையை மேம்படுத்துது. கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போலேருந்தே நீங்கள் தினைக்கும் ஒரு அவிச்ச முட்டையை எடுத்துக்கிறது நல்லது. தசைகளை வலுவாக்குறதுல முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முட்டை அப்படிங்கிறது புரதத்தோட ஒரு நல்ல ஆதாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது தசைகள், உடலோட திசுக்கள் இதெல்லாம் பராமரிக்கிறதுக்கும் சரி செய்யறதுக்கும் உதவுது. ஆரோக்கியமான வலுவான தசைகளை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி ஒரு முட்டையை எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முட்டையில் விட்டமின் ஏ, விட்டமின் பி12, செலினியம் இது மாதிரியான ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்கள் தினைக்கும் ஒரு அவிச்ச முட்டையை சாப்பிட்றப்ப நோய்வாய்ப்படுவதை தவிர்த்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறவங்க முட்டையை நீங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கணும். மூளையோட ஆரோக்கியத்துக்கு முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மூளை, நரம்பு மண்டலம் இதெல்லாம் திறம்பட செயல்படுறதுக்கு தேவையான விட்டமின்கள், தாதுக்கள்லாம் முட்டையிலிருந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். புரதம் நிறைந்த முட்டையை நீங்கள் தினைக்கும் எடுத்துக்கிறப்ப அது உங்களோட மூளை ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முட்டையில் இருக்கக்கூடிய புரதம் இருக்குல்ல, அது உங்களுக்கு வயிறு நிரம்பிய உணர்வை கொடுத்துரும். இதனால முட்டையை சாப்பிட்றப்ப சீக்கிரத்தில் பசி எடுக்காது. தேவையற்ற தின்பண்டங்கள் சாப்பிட்றதையும் இதனால் நீங்கள் தவிர்த்துக்கலாம். அதிக கலோரிகள் உள்ள உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணமும் வராது. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் கோல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் முட்டையை உங்களோட டயட்டில் கட்டாயமாக சேர்த்துக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை தரதுல முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முட்டையில நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால இது நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை இன்ஸ்டண்டா தரும். சருமத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முட்டையை சாப்பிட்றது ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் சருமத்துக்கும் அழகு தரும். இது உங்களை உள்ளிருந்து அழகாக்குது. முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குல்ல, இது சருமத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் உடம்புல இருக்கும்ல அந்த திசுக்களோட சிதைவை தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அமினோ அமிலம், ஹோமோசெஸ்டின் இதெல்லாம் இதய நோய் ஏற்படுறதுக்கான முக்கிய காரணிகளாக இருக்கு. முட்டையில் இருக்கக்கூடிய கோலின் இருக்குல்ல, இது இந்த அமினோ அமிலத்தை உடைக்கிறதுல இது முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இது நம்மளோட இதயத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதோட மட்டும் இல்லாமல் இதய நோய் வரக்கூடிய வாய்ப்பையும் குறைக்குது. கர்ப்ப காலத்தில் முட்டையை எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? பொதுவாக பெண்களோட 9 மாத கர்ப்ப காலங்கள்லையும் முட்டை சாப்பிடலாம். இது கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப நல்லது தான். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய போலிக் அமிலம் இருக்குல்ல, இது என்ன பண்ணுன்னா கருவில் வளரக்கூடிய குழந்தையோடைய பிறவி குறைபாடுகளை தடுக்க உதவுது. இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா முட்டையை எடுத்துக்கிறது நல்லது. குறிப்பு: நீங்கள் நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் உங்களோட டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா முட்டையை எடுத்துக்கிறது நல்லது. முட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடியும்
அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி ஞாபகம் இருக்கணும். நீங்கள் டெய்லி ஒரே ஒரு முட்டை அதையும் அவிச்சு சாப்பிட்டா போதுமானதாக இருக்கும். இந்த வீடியோவில் டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.